எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பான கும்பராசி உறவுகளே, கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே ரகசியமாக இருக்கணும்னு ஆசை தான். எல்லாருடைய ரகசியத்தையும் எல்லாரும் எப்படியோ காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் கும்பராசிக்காரவங்க அவங்க ரகசியத்தை அவங்களாலேயே காப்பாற்றிக்க முடியாது. எப்படியோ வாயை விட்டுறேன் சார், உளறி கொட்டிடுறேன் சார். ஆனால் நான் என்ன உளரக்கூடாதுன்னு சில பேர் சொல்லி என் குடும்பத்தில் உள்ளவங்க உளறி கொட்டிடுவாங்க சார். ஆனால் என்னையே உளரக்கூடாதுன்னுவாங்க. அதுலேயே நான் பயந்துக்கிட்டே இருப்பேன் சார். இப்படியெல்லாம் கும்பராசி உறவுகள் சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்து மீது பல பேருக்கு பயம். இந்த பயம் கும்பத்துக்கு இருக்காது. இது நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு ஹியூமர் சென்ஸ், ஒரு மனுஷன் உடனடியாக மறக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விஷயம் நடந்ததை மறந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய நல்லது தெரியுமா? ஒவ்வொருத்தவன் ஏற்படுத்தின காயம், ஒவ்வொருத்தவன் பேசின வார்த்தை, ஒவ்வொருத்தவன் சொன்ன செயல், நடந்துக்கிட்ட செயல் நமக்கு வேறு மாதிரி நடந்துப்பாங்க, இன்னொருத்தவன்ட்ட வேறு மாதிரி நடந்துப்பான். இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் மண்டை குழம்பி போய் நிற்கணும். கும்பராசிக்காரவங்க மண்டை குழம்பி போய் நிற்கணும். ஆண்டவனாக பார்த்து கும்பத்துக்கு மறதியை நிறைய கொடுத்துருக்குறான். அதனால தான் கும்பராசிக்காரவங்க இன்றைக்கும் சில முயற்சியை எடுக்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி ஜெயிக்கிறாங்க. எல்லாமே வாழ்க்கையில் நடந்த துரோகங்களும் அவமானங்களும், தன்னை இறக்கின சில செய்திகளும், தன்னை பேசின வார்த்தைகளும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா எந்த கும்பராசியும் முன்னேற முடியாது. எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. என்றைக்கோ எல்லாம் எழுதி முடிச்சுடுவாங்க. இன்றைக்கும் கும்பராசி நம்பிக்கையோடு பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி மறதி. அதனால் நான் ரொம்ப பாராட்டுவேன் கும்பராசிக்காரவங்களை. அதனால் கடவுள்கிட்ட போய் ஞாபக சக்தியை கொடுத்துருன்னு மட்டும் கேட்காதீங்க, வேண்டாம். ஏன்னா உலகத்தில் எவனும் மாறப்போகிறதில்ல. உங்களை ஏமாத்துறவன் மாறப்போகிறதில்ல, அவன் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான். உங்களை திட்டுறவன் மாறப்போகிறதில்ல, அவன் திட்டிக்கிட்டு தான் இருப்பான். உங்களை காயப்படுத்த போகிறவன் மாறப்போகிறதில்ல, அவன் காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான். இது நாமளாக மாற்றிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாங்க? ஒன்று நான் உங்களுக்கு அழகாக ஐடியா கொடுக்குறேன். ரொம்ப அருமையான ஐடியா. கும்பராசிக்காரவங்க என்றைக்குமே ஞாபகம் இல்லாமல் போகிறது ரொம்ப சந்தோஷம், நம்புங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, யாரையுமே பெரிய அளவில் மனசில் நிறுத்திக்காதீங்க. நீங்கள் அப்போ தான் நல்லா இருப்பீங்க. இவனையெல்லாம் நான் எதுக்கே என் மனசில் நிறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி நினைங்க, நீங்கள் இன்னையிலேருந்து நல்லா ஆயிடுவீங்க. இதுவே உங்களுக்கு ரகசியம். நான் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்கள் வார்த்தையிலேருந்து எதையுமே விட மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஹியூமர் சென்ஸ் என்றைக்குமே உங்களுடைய பலம். அது உங்களால் விட முடியாது. என்ன தான் நீங்கள் அமைதியாக இருக்கணும், என்ன தான் நான் நக்கல் பண்ணக்கூடாது, நையாண்டி பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையும் மகிழ்ச்சி இல்லாமல் நான் இருக்கணும் அப்படிலாம் நினச்சாலும் நடக்காது. அது எங்கேயோ ஒரு இடத்துல சிரிப்பு வந்துடும். மற்றவர்களை சிரிக்க வைத்து பார்க்கக்கூடியவர்கள், அழகுபடுத்தி பார்க்கக்கூடியவர்கள், மற்றவர்களை ஏற்றிவிட்டு பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரவங்க. அது உங்களால் மாற்றிக்க முடியாது. இந்த பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பாக்கியராஜ் படத்தில் கூட ஒன்று சொல்லுவார். நீ சின்ன வயசில் நீ இது கேட்டம்மா அதை வாங்கி கொடுத்தேன், அதை கேட்டம்மா இதை வாங்கி கொடுத்தேன், அப்படிலாம் அந்த பழைய கதையை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா வருஷம் 2026 இருந்தாலும் இன்றைக்கும் பழசம் மறக்காமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், உலகம் மாறினது கூட தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரவங்க. சாமி உலகமே மாறி போச்சுன்னுவோம். அதுவும் தெரியாமல் இருப்போம். அப்படி அப்படியே மாறிட்டா அப்படின்னு தெரியும். ஆனாலும் அது நம்மளோட எண்ணத்தில் மாறாது. ஏன்னா அப்படியே தான் நமக்கு தோணும். அப்படிப்பட்ட நல்ல மனசு இந்த கும்பராசிக்கு இருக்கிற சில ரகசியங்களை நீங்கள் தக்க வச்சுக்கிங்க. முதல் விஷயம், உங்கள்கிட்ட யார் நம்பிக்கையோடு பேசுகிறாங்களோ அவங்கள நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. இதுதான் ரகசியம். உங்களை ரொம்ப நம்பிக்கையோடு, உன்னை மாதிரி உண்டா, நீ தான் எல்லாமே,
நீ நினச்சாதான் நடக்கும், அதனால நீ எனக்கு கொஞ்சம் இது செஞ்சு கொடு, முடிச்சிருவான் கதையை. முதல்ல ஒன்று சொன்னால் முடிவு பாருங்க, உன்னை மாதிரி உண்டா, நீ உன்னால் எல்லாமே முடியும், நீ என்றைக்கே நம்பிக்கையை விட்டுறாத, நீ நினச்சாதான் எல்லாமே நடக்கும், எனக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் நடத்தி கொடு. கடைசியில் அவங்களுடைய கேப்பில் தான் முடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இதுதான் உங்கள் ரகசியம். இது ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் செய்யுங்க, உதவி பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் யார் உங்கள் மீது நம்பிக்கையோடு பேசுகிறாங்களோ அவங்கள நீங்கள் விரும்புகிறீங்க, அதே நேரத்தில் அது தப்பு கிடையாது, அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கு. எச்சரிக்கையாக இருக்கேங்கிற பேரில் அவங்க நம்பிக்கையோடு பேசுகிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருந்துடாதீங்க. ஏமாற்றுவது அவன் குணம், இது உதவி செய்வது உங்கள் குணம். முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது, அன்பு காட்டுபவர்கள் அதிகம் தாக்கத்தை கும்பத்தின் மீது ஏற்படுத்துவாங்க. அன்பு காட்டுபவங்க தான் அதிகமாக தாக்கத்தை ரணகலப்படுத்துவாங்க. வார்த்தையால் அம்பு கொடுப்பாங்க, சில பேர் அணுகுண்டே போட்டு போயிடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, ஜப்பானில் நிலநடுக்கம் இதெல்லாம் கூட ஏற்படும். ஆனால் தினசரி நடக்கக்கூடிய நிலநடுக்கம் அணுகுண்டெல்லாம் கும்பத்துக்கு தான். அதனால் அந்த அன்பு காட்டுபவர்கள் அதிக தாக்கத்தை ஏற்படும். அவங்களால ஏதாவது ஒரு டேமேஜ் நமக்கு நடந்தே ஆகும். யாராவது ஒருத்தன் அன்பு காட்டுறான்னா அவன்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிறத விட பாதுகாப்பாக பழகுங்க. இன்னிலேருந்து அதை தெரிஞ்சுங்க. இது ஒரு ரகசியமாக வச்சுங்க. ஹெல்மெட்டு போட்டுட்டு டூ வீலர் ஓட்டணும், கார் பெல்ட் சீட்டு பெல்ட்டு போட்டு கார் ஓட்டணுங்கிறது எப்படி விதி இருக்கோ, எல்லாருக்கிட்டையும் பழகும்போது நீங்கள் பாதுகாப்போடு பழகுங்க, நல்லா இருப்பீங்க. இது ஒரு ரகசியம், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய உணர்வுகளை விரும்பக்கூடியவர்கள். எல்லாரோட சேர்ந்து இருக்கணும் சார், எல்லாரோட பேசணும் சார், இது உங்களால் மாற்றிக்கவே முடியாது. ஒரு டீ குடித்தா கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஏதாவது ஒரு அன்பாக பேசுனா கூட என்கிட்ட அவங்க கேட்டால் என்ன சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த சேர்ந்து இருக்கும் உணர்வை விரும்புவங்க, ரொம்ப விரும்புகிறவங்க, அதை உங்களால் மாற்றிக்க முடியாது கும்பராசிக்காரங்களே. இதெல்லாம் நீங்கள் சும்மா மாற்றிக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு விதத்தில் ரகசியம். எப்படின்னா, இந்த சேர்ந்து இருக்கிற உணர்வு பல இடங்களில் உங்களை வச்சு சில பேர் அதுக்கு முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு லாபமாக மாறும். நீங்கள் ரொம்ப லக்கான பர்சன். எப்படி தெரியுமா? மற்றவங்களுக்கு உதவுறதில் அவங்க அதில் ஜெயிச்சிடுவாங்க. ரொம்ப முக்கியமான நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். உண்மையான மகிழ்ச்சி உறவுகளிலிருந்து தான் வருகிறதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியும். உண்மையான மகிழ்ச்சி உறவுகளிலிருந்து தான் வருதுன்னு அந்த உறவுக்காரன் ஒருத்தங்க கூட புரிஞ்சுக்க மாட்டான். அங்கே தான் பிளான். அத்தை, மாமா, அண்ணி, அண்ணன், அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, பொண்டாட்டி, புள்ள, புருஷன், இப்படி கூப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உறவுகள் மீது ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் அந்த உறவுகளால் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதே உறவுகள் பேசிக்கிட்டே இருந்துட்டு கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திடுவாங்க. இதில் குத்தும் போது கூட அவன் வலிக்கலேன்னு அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வலிக்கலைன்னா இன்னொரு குத்துவான். நீங்கள் வலிக்காத மாதிரிலாம் காட்டவே முடியாது. வலிக்காத மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னொரு குத்துவான். இப்போ என்னங்க பண்ணுறது? வலிக்கிற மாதிரி காட்டுறதா? ரத்தம் வரணும், அப்போ தான் அவன் குத்துறதே நிப்பாட்டுவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல் குத்துலேயே நம்ம பயந்த மாதிரி காட்டி பண்ணணும். இது ஒரு ரகசியம். ஏன்னா நம்மளால் மாற முடியாது, அவங்களாலையும் மாற முடியாது. இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, பிறருக்கு உதவுவது தான் உங்களுக்கு மன நிறைவே தரும். ஸோ பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருத்தவங்களுக்கு நல்லது நினச்சதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். மனசு மாறாது. திருப்பி உதவி பண்ணுறதுல தான் ஆசை வரும். இதுதான் கும்பராசி. இந்த எண்ணங்களை விட்டு நீங்கள் வெளியிலவே வர முடியாது. ஏன்னா கடவுள் இப்படி தான் உங்களை படைச்சிருக்காரு. இதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரர்களே. அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. என்ன தடை இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு நாள் நல்லதை நடத்தி கொடுக்கும். கும்பம், யாரால் துரத்தப்பட்டாலும் துயரங்களை பார்த்தாலும் துண்டு மாதிரி தூக்கி தோளில் போட்டு போயிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க.
உங்களால் நல்லது தான் நடக்கும். ஏன்னா உங்கள் மனசு நல்ல மனசு. உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்ன தான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்குது, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்றைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.